Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified Life of Pi Jan Martel. Water is the elixir of life. Elixirனா அமுதம். நம்ம அமுதம் அமிர்தம்னு சொல்கிறோம்னா அந்த அமிர்தம் தான் தண்ணி. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அமிர்தம் நமக்கு எதுன்னு கேட்டால் அமுதம் வாழ்கிறதுக்கான அமுதமே தண்ணி தான். தண்ணி இல்லை, அது இல்லாமல் அது கிடைக்காம போகும்போது, அது இல்லாமல் நம்ம தவிக்கும் போது தான் அதோட அருமையை நமக்கு தெரியும். நமக்கு அசால்ட்டாக குடிச்சிட்டு இருக்கும்போது அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. அதை சப்ஸ்டான்ஷியேட் த ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆஃப் பை. இந்த கதையில் லைஃப் ஆஃப் பைன்ற கதையில் இதை ஆதாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், அக்கார்டிங் டு என் மார்டெல்ஸ் லைஃப் ஆஃப் பை, வாட்டர் இஸ் த எலிக்சிர் ஆஃப் லைஃப். எலிக்சிர்னா அமுதம்னு சொன்னேன்ல, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அமுதமான ஒரு விஷயம்னா தண்ணி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு யார் சொல்கிறா? என் மார்டெல் சொல்கிறார். எந்த கதையில்? லைஃப் ஆஃப் பை கதையில். அதை எப்படி நிரூபிக்கிறார்னா, த எசென்ஷியல் அண்ட் இன்னெவிட்டபிள் நீட் ஃபார் சர்வைவல் இஸ் ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட். எசென்ஷியல் அத்தியாவசியமானது, தவிர்க்கவே முடியாத தேவை ஃபார் சர்வைவல் வாழ்கிறதுக்கு எது? காற்று, தண்ணி, உணவு. இன் திஸ் ஸ்டோரி மாலிட்டர் பை அ யங் பாய், இந்த கதையில் இந்த மாலிட்டர் பைன்ற பையன், அவன் ஃபுல் நேம் மாலிட்டர் பை, அ யங் பாய் வாஸ் லெஃப்ட் அலோன் இன் த மிடில் ஆஃப் பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷனில் தனியாக விடப்பட்டிருக்கான். ஆஸ் தேர் ஷிப் ரெக்டு அண்ட் ஹீ லாஸ்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவங்களோட கப்பல், அவங்க வந்த கப்பல் உடஞ்சி போச்சு, அவன் குடும்பத்தை இழந்துட்டான். பை வாஸ் இன் அ லைஃப் போட் வித் அ டைகர். ரிச்சர்ட் பார்க்கர். பை எங்கள் லைஃப் போட்டில், அந்த லைஃப் போட்டுன்றது கப்பலில் இருக்கிற ஒரு போட்டு, சின்ன சின்ன போட்டுகள் இருக்கும், தப்பிக்கிறதுக்காக அது தருவாங்க. அந்த போட்டில் ரிச்சர்ட் பார்க்கர்ன்ற ஒரு புலி கூட தனியாக இருந்திருக்கான். பை தாட் ஆஃப் சஸ்டெனன்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப். வாழ்வாதாரத்தை பற்றி தடவையாக, ரொம்ப சின்ன பையன், வாழ்வாதாரன்றது என்ன, வாழ்வாதாரம் வாழ்கிறது எப்படி அப்படின்ற அந்த பயம் அவனுக்கு ஃபஸ்ட் டைமாக வாழ்க்கையில் அவன் லைஃப்பில் வந்திருந்திருக்கு. லைஃப் பை வாஸ் இன் அ லைஃப் போட் வித் த டைகர் ரிச்சர்ட் பார்க்கர். ரிச்சர்ட் பார்க்கரோட தனியாக அந்த லைஃப் போட்டில் தனியாக அந்த கடலுக்கு நடுவில் தனியாக இருந்திருக்கான். பை தாட் ஆஃப் சஸ்டெனன்ஸ், அதாவது வாழ்வாதாரத்தை பற்றி வாழ்க்கையில் தடவையாக அவன் யோசிச்சுருந்துருக்கான். He had not a drop of water to drink. ஒரு சொட்டு தண்ணி இல்லை அவன் குடிக்கிறதுக்கு. ஈவன் திங்கிங் வாஸ் எக்ஸாஸ்டிங். நினைவே தப்புது அவனுக்கு. அந்த சோர்வில் அவனுக்கு நினைவுகளே தப்புற அளவுக்கு அப்படி மயக்க நிலைக்கு போயிட்டான். பை வாஸ் பின்டு பை வீக்னஸ். அப்படியே அவனை பின்டு பை வீக்னஸ்னால் அவனுக்கு அந்த வீக்னஸ் அவனை அவ்வளவு கொடுமையான ஒரு நிலைமைக்கு போயிட்டான். ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணியிருக்கான். அவ்வளவு அவனோட என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை அவனோட வீக்னஸை சொல்கிறதுக்கு. அவ்வளவு கஷ்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணர்ந்திருக்கான். ஹங்கர் ஃபார் ஏர் எக்ஸீட்ஸ் ஆஸ் அ கம்பெல்லிங் சென்சேஷன் த ஹெல் இஸ் தர்ஸ்ட் ஆஃப் வாட்டர். பார்த்தீங்களா, பசி, காற்று தேவை இருக்கலாம், மூச்சு விடுறது தான் அடிப்படை தேவை. ஹங்கர் ஃபார் ஏர், மூச்சு விட காற்று தேவைன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அது எக்ஸீட் ஆயிடுச்சான். அந்த நிலைமையை எக்ஸீட் ஆயிடுச்சு. அஸ் அ கம்பெலிங் சென்சேஷன், கட்டாயமான உணர்வு. என்னது? ஹெல் இஸ் தர்ஸ்ட் ஆஃப் வாட்டர். நரக அவஸ்தை, தண்ணி தாகம், தொண்டையில் தண்ணி தாகம் இருக்கிறது நரக அவஸ்தை. காற்று சுவாசிக்க தேவையை விட அதிகமாகிருச்சான் தண்ணி தாகத்தோட தேவை. எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கான் பாருங்க பிள்ளை. ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ் யூ வில் டை. அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் ஆஸ்பிக்ஷியேஷன் கோஸ் அவே. பார்த்திங்களா, அந்த மூச்சு திணறல், ஆஸ்பிக்ஷியேஷன் மூச்சு திணறல். ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எப்படி செத்துருவோம். இந்த வேதனையிலேருந்து நமக்கு விடுதலை கிடச்சிரும். இந்த மூச்சு திணறல்ன்ற வேதனையிலேருந்து நமக்கு விடுதலை கிடச்சிரும். தேர்ஸ்ட் இஸ் அ ட்ரான் அவுட் அஃபேர். அது தொடர்ந்து அந்த தாகத்துக்கு முடிவே இல்லாமல் தொடர்ந்து தண்ணி தவிச்சுக்கிட்டே இருந்திருக்கு பிள்ளைக்கு. எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கு பாரு பிள்ளை. ஹங்கர் ஃபார் ஏர் எக்ஸீட்ஸ் ஆஸ் அ கம்பெல்லிங் சென்சேஷன். கட்டாயமான உணர்வாயிருச்சு. எப்படி? காற்று தேவையை விட தண்ணி தாக தேவை அதிகமாகிருச்சு அவனுக்கு. ஹெல்லிஷ் அப்படின்னா நரக அவஸ்தை. தொண்டை வறண்டு போன அந்த அவஸ்தை, நரக அவஸ்தையை பிள்ளை உணர்ந்திருக்கான். ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அப்போ அவனுக்கே தோணுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூ வில் டை, நம்ம செத்துருவோம். அண்ட் திஸ் டிஸ்கம்ஃபர்ட், இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த கொடுமையான உணர்வுலேருந்து என்ன கொடுமையான உணர்வு? ஆஸ்பிக்ஷியேஷன் கோஸ் அவே.
அதாவது இந்த மூச்சு திணறல் உணர்வு நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா மரணம் வந்துருச்சுன்னா அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சுல்ல. தேர்ஸ்ட் இஸ் அ ட்ரான் அவுட் அஃபேர், அதாவது முடிவில்லாத கொடுமையான இதாக இருந்திருக்கு தாகம் அவனுக்கு. அதுதான் இந்த 6th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. லார்ட் கிரைஸ்ட் ஆன் கிராஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் தேர்ஸ்ட். பார்த்தீங்களா, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சப்போ அவர் சொல்லியிருந்துருக்கிறாரு தண்ணி தாகத்தோட கொடுமை என்னான்னு சொல்லி. அப்போ அவன் என்ன சொல்ல வர முடியும், இமேஜின் த இஃபெக்ட் ஆஃப் அன் ஆர்டினரி ஹியூமன். கடவுளுக்கே தண்ணி தாகம்ன்றது அவ்வளோ கஷ்டமாக இருந்துருந்துச்சுன்னா சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம். லார்ட் கிரைஸ்ட் ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அப்போ அவர் சொல்லியிருந்திருக்காரு தண்ணி தாகத்தோட கொடுமையை ஜீசஸ் கிரைஸ்ட் விவரிச்சிருந்திருக்காரு. அப்போ இவன் சொல்கிறான், இமேஜின் த இஃபெக்ட் ஆஃப் அன் ஆர்டினரி ஹியூமன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்திருக்கும். கடவுளாலேயே சகிக்க முடியாத தாகத்தை, கடவுளாலேயே பொறுக்க முடியாத தனி தாகத்தை சாதாரண மனுஷன் நான் எப்படி பொறுப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கான். இட் மேக்ஸ் பை டு கோ ரேவிங் மேடு அண்ட் புட்ரிட் டேஸ்ட் அண்ட் பேஸ்டி ஃபீலிங் இன் த மவுத். அவனுக்கு அது அப்படியே பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டான். ரேவிங் மேடு, அவனுக்கு என்ன சொல்கிறது, மனநிலை பாதிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அவனுக்கு. நாக்கு வேறு அப்படியே இந்த பசன்னு என்ன சொல்கிறது, ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஆயிடுச்சு. நாக்கு வறண்டு போய் நாக்கு அப்படியே ஜவ்வு மாதிரி ஒட்டுற மாதிரி பிசுபிசுப்பு தன்மை அவன் நாக்கில் பட்டிருக்கு. பட் அதுவே அருவருப்பாக இருக்கும், அதுவே வாந்தி வர்ற ஃபீல் ஆயிரும். அப்படி அந்த ஒரு பைத்தியம் மனநிலையும் பைத்தியம் பிடிக்கிற தன்மைக்கு போயிடுச்சு. நாக்கும் அது ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு, அருவருக்கிற மாதிரி. தஸ் இதிலிருந்து த ஆத்தர் மார்டல் சப்ஸ்டான்ஷியேட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் திஸ் ஸ்டோரி லைஃப் ஆஃப் பை. இந்த கதையில் தண்ணிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஆத்தர் யான் மார்டல் நமக்கு விவரிக்கிறாரு. இப்போ புரியுதா? இப்போது இது பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதாமல் நல்லா ஃபுல்லாக பேராகிராஃபும் மொத்தமாக எழுதணும். சரியாடா செல்லங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாமா? ஆல் தி பெஸ்ட், பை.